நம்ம இந்தியா இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் 2வது நாள் ஆட்டம் இப்போ விளையாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க திடீர்னு நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக காயம் அடைஞ்சு வெளியேறின பும்ரா வேலைக்காரனாக உள்ள வந்து நம்ம இந்தியனுக்கு உதவி செய்த ரோஹித் சர்மா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பொட்டுன்னு ஆல் அவுட் ஆன ஆஸ்திரேலியா அணி அப்படின்னு இன்னைக்கு டே 2வில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான பல சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் தொடர்ந்து பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா அணி நேற்று நம்ம பும்ரா கவாஜாவை அவுட் பண்ணியிருந்தாரு. இப்படி இருக்க காலையில் லபுஷன் அதுக்கப்புறமா சாம் கான்ஸ்டாஸ் 2 பேருமே துவங்கினாங்க. இதில் நம்ம பும்ரா லபுஷன் அவருடைய விக்கெட்டை தூக்குனாரு. அதிர்ச்சி அளிக்கும் விதமாக சிராஜ் ஒரே ஓவரில் சாம் கான்ஸ்டாஸ் அதுக்கப்புறமா டிராவிஸ் ஹெட் 2 பேருடைய விக்கெட்டையுமே ஒரே ஓவரில் வீழ்த்தி அசத்தினாரு. இப்படி இருக்க 20வது ஓவரை மேடின் ஓவரா வீசின நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அதுக்கப்புறமா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. திடீர்னு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டாரு. அங்கே இருந்து அப்படியே அவசரமா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு பரபரப்பான அதிர்ச்சி தரும் சம்பவமும் இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு நடுவுலையே அவ்வப்பொழுது 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ட்ரிங்க்ஸ் பிரேக் விடுவாங்க இல்லையா, அந்த எல்லா நேரத்துலையுமே ரோஹித் சர்மா ஒரு வேலைக்காரன் போல ட்ரிங்க்ஸ் பாட்டில் தண்ணி பாட்டில் எல்லாத்தையுமே உள்ளே எடுத்துக்கிட்டு வந்து சக பிளேயர்கள் கூட நின்று பேசி மேட்சை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் மாதிரி ரோஹித் சர்மா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதுக்கு நடுவில் மற்ற பிளேயர்கள் எல்லாருக்குமே நல்ல மோட்டிவேஷன், ஒரு கேப்டன் போல விராட் கோலி அவர் களத்தில் செயல்பட்டார். இதன் காரணமாக தொடர்ந்து ரன் கொடுத்துக்கிட்டு இருந்த நிதிஷ் ரெட்டி அவரும் அடுத்தடுத்து விக்கெட் வீழ்த்த ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு நீண்ட நாள் கழிச்சு போலிங் வந்த பிரசித் கிருஷ்ணா அவரும் அற்புதமா ஸ்டீவ் ஸ்மித் அதுக்கப்புறமா ஹாஃப் செஞ்சுரி அடுத்த வெப்ஸ்டர்ஸ் இப்படி எல்லா விக்கெட்டையுமே அடுத்தடுத்து வீழ்த்தி கடைசியா நம்ம இந்திய அணி எடுத்ததோ 185. ஆனா ஆஸ்திரேலியா அணி பெருசா அவங்க எந்த ஒரு லீடும் எடுக்க விடாம அவங்கள ஆல் அவுட் ஆக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் தான் இப்படி ஆஸ்திரேலியா அணியை நம்ம இந்தியா சுற்றிருந்தாங்க. அதுக்கு அப்புறமா இப்ப மீண்டும் பும்ரா கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறமா மீண்டும் நம்ம இந்தியாவுக்கு 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் தான் ஒரு நல்ல போலிங் ஒரு நல்ல லீடு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு பும்ரா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அடுத்தபடியாக தெரியல. ஸோ அந்த அப்டேட் கிடைக்கிறப்ப பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் ரோஹித் சர்மா அவர் மேட்ச்சில் இல்லை அப்படின்னாலும் அவ்வப்பொழுது உள்ளே வந்து அணிக்கு மோட்டிவேஷன் முக்கியமான ஒரு அட்வைஸ் எல்லாமே கொடுத்தது. விராட் கோலி அவரும் அணியை வழி எடுத்து நடத்தினது. இப்படி எல்லாருமே கூட்டு சேர்ந்து தற்போது மீண்டும் ஆஸ்திரேலியா அணியை இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா இந்த ஆட்டத்தில் இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.